ஓம்கார் ஜோதி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு பேரை சொன்னாலே சும்மா கிட்டு 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 அதிருது இல்லைங்கிற மாதிரி தான். யாருன்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? நீதி, நேர்மை, நியாயம் இதற்கெல்லாம் அதிபதி, கருப்பு கலருக்கு சொந்தக்காரர், காக்கையை வாகனமாக கொண்டவர், தெரிஞ்சிருக்குமே சனி பகவான் இல்லையா? சோ இவரை கண்டாலே பயம். இவருடைய கிரகம் பெயர்ச்சி ஆக போகுது, வக்ரம் அடைய போறது, வக்ர நிவர்த்தி அடைய போறது, எதுவானாலும் நமக்கு கொஞ்சம் பயம்தான். ஆனா பயப்படவே தேவையில்லை. உண்மை, நேர்மை, கருமை, எருமை இப்படி எல்லாம் சொல்லுவா டயலாகுக்கு. ஆனா அதெல்லாம் இல்லை. அவர் ரொம்ப ஈஸ்வர பட்டம் பெற்றவர். அவர் அப்படின்னா நடுநிலை நாயகர். அதனாலதான் துலாத்துல உச்சம் கொண்டிருக்கார். எந்த பக்கமும் சாய மாட்டார். நீ நல்லது பண்ணினியானா உனக்கு நல்லதுதான் நடக்கும், கெட்டது பண்ணா அதுக்கேத்த பலன்கள் தானே கிடைக்கும் இல்லையா? ரொம்ப நீதிமான். அதனாலதானே என்னமோ கலியுகத்துல எல்லாருமே பயந்துக்கிறோம் இல்லையா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இதுல இருந்து எளிமையா தப்பிக்கணும். சரி, இந்த இப்ப பெயர்ச்சி ஆக போறது அப்படின்னு சொல்ற அதை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். இந்த வருடம் திருகணித பஞ்சாங்கம் படி மார்ச் 29 சனி பெயர்ச்சி ஆகிறார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பல பேர் பல பதிவுகளே பார்த்திருப்பேன். அதுல முக்கியமான பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிம்மத்துக்கு அஷ்டம சனி, கன்னிக்கு கண்ட சனி, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி, அதுக்கப்புறம் கும்பம், மீனம், மேஷம் இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய. ஏன்னா அவெல்லாம் 7 சனியில மாட்டின்னு இருக்கிறது. சோ எல்லாருக்கும் தெரியும். இதுல சனி பிரீத்தியும் பண்ணணும். மற்ற ராசிக்காரர்கள் போயிட்டு வரும்போது சென்ட் ஆஃப் எல்லாம் பண்ணணும்ல. தேங்க்யூ சோ மச் சனி பகவானே, நீங்க கொடுத்ததுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அவளும் சேர்ந்து பிரீத்தி பண்ணிக்குங்க. முக்கியமா இன்னொரு விஷயமும் சொல்லணும். இந்த ராசிக்காரன் மட்டும் இல்ல, ஒவ்வொரு தடவையும் சனி பகவான்கிட்ட தப்பிக்கணும்னா என்ன வழி? எது வந்தாலும் சரி நான் தப்பிக்கணும்பா அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இப்ப நான் சொல்ல போற விஷயம். ஏன்னா இது நான் சொல்லல, சிவபெருமான் நாரதருக்கு உபதேசம் பண்ணிருக்கார் இந்த கதையை. அந்த கதையை சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த மந்திரத்தை சொல்றேன். முதல்ல அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை. ஆக்சுவலா நாரதர் ஆஸ் யூஷுவல் நமசிவாய் நமசிவாயின்னு சொல்லிட்டு சிவலோகத்துக்கு போயிட்டு சனி பகவானோட பெயர்ச்சி ஆக போறது என்னதான் பிடிக்க போறாரு போல் இருக்கு அப்படின்னு எல்லாருமே புலம்புற மாதிரி அவரும் புலம்பிருக்காரு. என்ன ஈஸியா தப்பிச்சிடலாமே அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அது எப்படி சனி பகவான்கிட்ட ஈஸியா எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு இவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் சிவபெருமான். ஆக்சுவலி ரகுகுல நந்தன் சொன்னா ராமனை சொல்லுவோம் இல்லையா? ராமனுடைய அப்பா தசரதர், அவருடைய கதை தான் இது. அந்த ரகுகுலத்திற்கு குருவான வசிஷ்டர் தசரதர்ட்ட சொல்றார், இந்த மாதிரி சனி பகவான் ரோகிணி நட்சத்திரத்துக்கு பிரவேசம் பண்ண போறார். அப்படி பண்ணா நாட்டுல பஞ்சம் தலை விரிச்சாடும், பட்டினி, துன்பம், தண்ணி இல்லாம இப்படி பற்றாக்குறை தான் இருக்கும். நாடு ஃபுல்லா செழிப்பா இருக்கக்கூடிய நகரம் ஃபுல்லா வாடி போயிடும். 12 ஆண்டு காலம் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றார். இதற்கு என்ன பரிகாரம், என்ன பண்ணணும் அப்படின்னு தசரதன் கேட்கிறார். அப்போ வசிஷ்டர் சொல்றார், பிரம்மனால கூட மாத்தி எழுத முடியாது, அவருடைய வருகையும் அவருடைய மாற்றவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே தசரதனால சும்மா இருக்க முடியலை. ஏன்னா மக்களை தன்னுடைய சொந்த மக்களாக அந்த ஒருத்தருக்கு கூட கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இரக்க குணம் உள்ளவர் தசரதன். அவர் என்ன பண்றார், வஜ்ர கவசம் அணிஞ்சுண்டு வில் அம்பெல்லாம் எடுத்துட்டு ரதத்துல கிளம்புறார். சூரிய மண்டலத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தை தேடிட்டு போறார். ஏன்னா அதுக்குள்ளதானே சனி பகவான் பிரவேசிக்க போறார். அப்ப நான் அவரை போய் தடுத்து நிறுத்திடலாம். என்ன ஐடியா பாருங்க. அதெல்லாம் நம்மளால முடியுமா? முடியாது. அவர் போறார். போயிட்டு ரோகிணி நட்சத்திரத்தோட பின்னாடி போய் நின்னுக்கிறார். யார் வரா யார் போறான்னு அந்த ரதத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது சனி பகவான் கரெக்டா வரார். நேரம் வரும்போது நேர எதிர்த்து நிற்கிறார் தசரதன். நின்னோன்னு சனி பகவான் அவர் அப்படியே பாக்குறார். அவருடைய பார்வையில இருந்து தப்பிக்கிறதுங்கிற சான்ஸே இல்லாத விஷயம். நிக்கிறார். தசரதனுக்கு ஒண்ணும் ஆகல, அப்படியே நிக்கிறான். உடனே சனி பகவான் சொல்றான், நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்க, என்னுடைய பார்வையிலிருந்து ஒருத்தரும் தப்பிக்க முடியாது, சாம்பல் ஆயிடுவா. ஆனா நீ மகா பராக்கிரமசாலி கூட கிடையாது, நீ ரொம்ப புண்ணியம் பண்ணினவன். சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றார். தசரதன் சொல்றார், நீங்க ரோகிணி நட்சத்திரத்துல பிரவேசம் பண்ணும்போது நாட்டுல ஒரு புல்லு பூண்டுக்கு கூட எந்த விதமான கெடுதலும் செய்யக்கூடாது. ஒரு மக்களுக்கும் ஒரு உயிரினங்களுக்கும் உங்களால கெடுதல் நடக்க கூடாது, பஞ்சம் ஏற்படக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றார். உடனே சனி பகவான், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உன்னுடைய கோரிக்கை ரொம்ப நியாயமானது, என்னால ஏத்துக்க முடியும். சரி அப்படியே ஆகட்டும்,
அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உன்னை பார்த்ததுல. சொல்லு, உனக்கு வேற என்ன வேணும்? ஏன்னா நீதிமான் இல்லையா, அதனாலதான் எவ்வளவு புண்ணியம் பண்ணினவர், நல்ல காரியம் பண்றவாளுக்கு எப்பவுமே இவர் நல்லவர் தானே. அப்ப கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்றார். சொன்னோன்னே, இல்ல யாருக்கும் எந்த விதமான தீங்கும் வரக்கூடாதுங்கிறது மட்டும்தான் நீங்க பிரவேசிக்கும் போது அப்படின்னு சொல்றார். இல்ல அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறார். உடனே அவர் சரஸ்வதி தேவியே பிரார்த்தனை பண்றார். தசரதன் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு துதி பாடல் சனி பகவான் மேல இந்த பாட்டை அவர் பாடுறார். இப்ப அந்த பாட்டை கேட்கலாமா? த்யாத்வா சரஸ்வதீம் தேவீம் கணநாதம் விநாயகம் ராஜா தசரத ஸ்தோத்ரம் சௌரேரிதமதாகரோத். தசரத உவாச் நம கிருஷ்ணாய நீலாய சிதிகண்டநிபாய ச நமோ நீலமயூகாய நீலோத்பலநிபாய ச நமோ நிர்மாம்சதேகாய தீர்घश्मश्रुजडाय च नमो विशालनेत्राय शुष्कोदरभयानक नमः परुषगात्राय स्थूलरोमाय वै नमः नमो नित्यं शूदार्थाय नित्यदप्ताय वै नमः नमः कालाग्निरूपाय कृतान्तक नमोऽस्तु ते नमस्ते गोडराक्षाय दुर्निरीक्षयाय वै नमः नमो घोराय रौद्राय भीषणाय कराळिने नमस्ते सर्वभक्षाय वलीमुख नमोऽस्तु ते सूर्यपुत्र नमस्तेस्तु भास्करे भयदायक अधोदृष्टे नमस्तुभ्यं वभुक्ष्याम नमोऽस्तु ते नमो मन्दगदे तुभ्यं निस्त्रिंशाय नमो नमः तपसा दक्तदेहाय नित्ययोगरताय च नमस्ते ज्ञाननेत्राय काश्यपात्मज सूनवे दुष्टो तदासि वैराज्यं रुष्टो हरसि तत्क्षणात् देवासुरमनुक्ष्याक्ष पशुपक्षि सरीसृभाः द्वया विलोकिताः सौरे दैन्यमाशु व्रजन्ति च ब्रह्मा शक्रो यशश्चैव ऋषयः सप्तधारकाः राज्यपृष्ठाश्च ते सर्वे दवितृष्टाय विलोकिताः देशानगरग्रामाश्च द्विभाचैवात्र यस्तथा रौद्रदृष्ट्यादु ये दृष्टाः क्षयं गच्छन्ति तत्क्षणात् प्रसादं गुरु मे सौरे वरार्तेऽहं तवाश्रितः सौरेशमस्वापराधं सर्वभूतहिताय च इति தசரதக்ருத ஷைனைச்சர ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். இப்ப அந்த பாட்டை கேட்டீங்க, அதனுடைய பொருள் என்னன்னு தெரியணும் இல்லையா? இப்ப நான் சொல்றேன். இந்த ஸ்தோத்திரத்தோட விளக்கம் என்னன்னா, கரியவனே, நீல நிறம் படைத்தவனே, நீலகண்டன் போல் சிவந்த காலாகினி போன்ற உருவம் உடையவனே, உன் கருணையை பெற வேண்டி மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். உயர்ந்த தேகம் படைத்தவனே, உன்னை வணங்குகிறேன். அகன்ற விழிகளை உடையவனே, உன்னை வணங்குகிறேன். பயங்கரமான தோற்றமுடையவனே, உன்னை நான் வணங்குகிறேன். புஷ்கல கோத்திரத்தில் பிறந்தவனே, தடித்த ரோமம் உடையவனே, உன்னை வணங்குகிறேன். அகன்ற தாடை உடையவனே, ஜடாமுடி தரித்தவனே, அகன்ற கண்களும் ஒட்டிய வயிறுமாக பயங்கரமான தோற்றமுடையவனே, உன்னை வணங்குகிறேன். சூரிய புத்திரனே, சூரியனுக்கு பயத்தை உண்டாக்க கூடியவனே, மெதுவாக நடப்பவனே, நீண்ட தவத்தால் வருந்திய தாகமுடையவனே, யோகத்தில் நிலைத்து நிற்பவனே, உன்னை வணங்குகிறேன். ஞானக்கண்ணுடையவனே, கச்சியப்ப குமாரனாகிய சூரியனின் புத்திரனே, உன்னை வணங்குகிறேன். சனி பகவானே, நீ கருணை காட்டினால் உன்னுடைய அன்பிற்கு பாத்திரமான மனிதன் மகாராஜனாகின்றான். யானை சேனை படைகளும் மந்தஸ்தும் பெறுகிறான். அதே போல உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகுபவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அந்த கணமே எல்லாவற்றையும் இழந்து பரம தரித்திரனாகி விடுகிறான். ஏ சனி பகவானே, யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் உன் பார்வைப்பட்டு விட்டால் அவர்கள் வேரோடு அழிந்து போகிறார்கள். ஆகையால் நீ அனுகிரக மூர்த்தியாக கருணை கண் கொண்டே நீ பார்க்க வேண்டும். யாரையும் கோப பார்வை பார்க்க வேண்டாம். உன்னை தொழுது சேவை செய்கின்ற பாக்கியத்தை அளிக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தை சொல்லி
அவனை ஆராதிச்சு பாடின உடனே சனி பகவானுக்கு பயங்கர சந்தோஷம். அதை பாடி முடிச்சோன்னு அவர் சொல்றார், எந்த ஒரு உயிருக்கும் எந்த விதமான தீங்கும் உங்களுடைய பார்வையினால வரக்கூடாது அப்படின்னு கேட்கிறார். என்ன அருமையான இது இல்லையா? தனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு சொல்லிக்கிற வாக்கு மத்தியில யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் நீங்க கொடுக்கப்படாது, உங்க பார்வையினால கெடுதல் விளையக்கூடாது அப்படின்னு கேட்டார் தசரதன். அதுதானே ரகுநந்தனுடைய அப்பா அப்படின்னா சும்மாவா இல்லையா? ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாராம் சனி பகவான். அப்போ ஒரு நிபந்தனை சொல்றார், கருப்புளுந்து எள்ளு இவற்றை தானமாக கொடுப்பவர்கள் சரியான தான தொகையோட கொடுக்கணும், அதாவது தட்சணையோட கொடுக்கணும். அதே மாதிரி கருப்பு மாடு வாங்கி யாருக்காவது தானம் கொடுப்பவர்களும் என்னுடைய பிரீத்தத்திற்கு ஆளாவார்கள். அதாவது என்னுடைய பார்வையிலிருந்து அவர்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த துதியை நீ இப்ப பாடினியே, அந்த துதியை ஒரு நாளைக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 முறை யார் பாடினாலும், சனிக்கிழமைகள்ல பாடினாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு கிரக தோஷமோ கோச்சாரப்படியான தோஷமோ இல்ல கிரகநிலை தோஷமோ எந்த சனி தோஷமாக இருந்தாலும் அவர்களை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு அருமையான மந்திரம் இல்லையா? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாதவர்களுக்கு சொல்றேன். கண்டிப்பாக இந்த சனியினுடைய கண்டத்திலிருந்து இல்ல சனியினுடைய பார்வையிலிருந்து சனி தோஷங்களிலிருந்து நிவர்த்தி அடையணும்னு நினைக்கிறவா யாராக இருந்தாலும் தினமும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடணும் அவரை. மிக முக்கியமாக இந்த மந்திரத்தை எப்படி ஓதணும்? எந்திருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஆண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடுங்கோ. அதுக்கப்புறமா பெண்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க தேவையில்லை. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா விளக்கேற்றி வச்சுட்டு விநாயக பெருமானை நல்லா மனசுல தியானம் பண்ணிண்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிண்டு பிரார்த்தனையை ஆரம்பிங்கோ. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த துதியை கேளுங்கோ. 1 முறை 2 முறை 3 முறை 9 முறை கூட தாராளமா கேட்கலாம். சின்ன துதி தானே, அதை கேளுங்கோ. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது பிரசாதம் வச்சு கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கோ. கண்டிப்பாக பச்சரிசி சாதம் வைத்து கொஞ்சம் எள்ளு போட்டு காக்கைக்கு வைங்கோ. தண்ணியோட வைக்கணும். எப்பவும் நிறைய பேர் எல்லாரும் இந்த அக்கா அக்கா அப்படின்னு கத்திட்டு அங்க வச்சுட்டு போயிடுறா, தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறா. ஏன்னா பித்ருக்கள் வரும்போது அவளுக்கும் தாகம் எடுக்கும் இல்லையா? அப்படி கொடுங்கோ. கண்டிப்பாக சனி தோஷத்திலிருந்து நிவர்த்தி அடையலாம். அடுத்ததாக முக்கியமா வன்னி இலை வச்சு பூஜை பண்றது. ஏன்னா வன்னி இலையை நம்ம கோயிலுக்கு போனோம்னா பறிச்சுன்னு வந்துடக்கூடாது, அது தோஷம். ஏன்னா சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. வன்னி இலை எடுத்தோம்னா அர்ச்சகர் கையில ஒரு 20 ரூபாயோ இல்லைன்னா யாருமே இல்லைன்னா உண்டியல்லையோ போட்டுட்டு வந்துடணும். அதை எடுத்துன்னு வந்து பூஜை பண்றது, சனி மேல அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்றது நல்ல பிரீத்தி தரும். இந்த மந்திரத்தோட சேர்த்து நான் சொல்றேன், இந்த மந்திரத்தை விட்டுறக்கூடாது. இந்த மந்திரத்தையும் சொல்லணும். அஷ்டோத்திரம் சொல்லி வன்னி இலையால பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமைகள்ல. அப்படி முடியல அப்படிங்கிறவா சின்னதா நாத்து கிடைக்கும், வாங்கிட்டு வந்து மறந்தான் இல்லைன்னு சொல்லல, அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல சனிக்கிழமை அன்னைக்கு நட்டு அதை 2 முறை சுத்தி இல்லைன்னா 3 முறை சுத்திட்டு பிரார்த்தனை பண்ணி உங்க ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வந்தேன்னா, டெய்லி வந்தோ இல்லைன்னா சனிக்கிழமையோ பண்ணேன்னா மிகச்சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். சனியினுடைய பிரீத்தம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா முக்கியமா அவருக்கு பிடிக்காத சில விஷயங்கள், குளிச்சுட்டு ஈரத்தோட நடக்கிறது. ஈர துணியில நடந்தா பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு. அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருள் சூழ்ந்திருந்தா பிடிக்காது. விளக்கு ஏற்றி வைக்காம இருக்கிறது மகா கோபத்தை ஏற்படுத்தும் அவருக்கு. அதனால காலையிலயும் சாயங்காலமும் முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றி வைங்க வீட்டுல. கொஞ்சம் பளிச்சுன்னு வீட்டை வச்சுங்கோ, சரியா? அப்புறம் கச்சடா மாதிரி போட்டு வைப்பா வீட்டுல. கண்ட இடம்ல போனோடனே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல இருந்ததுன்னா மகா கோபம் அவருக்கு வரும். சனி பகவானுக்கு பிடிக்காது அந்த மாதிரி விஷயங்கள். சோ சுத்தமா வச்சுங்க. இதெல்லாம் பொதுவாவே சொல்லப்படுற விதிகள் தான், இருந்தாலும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துருவோமே, அதுக்காக தான் இதையும் நான் சொல்றேன். சோ கண்டிப்பா சுத்தபத்தமா வச்சுங்க. மற்றவர்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ உபகாரம் பண்ணுங்க. இதுதான் இல்ல, ஒருத்தருக்கு போறாரு, ரொம்ப சூட்ல நடந்து போறாரு, ஒரு செருப்பு வேணுமா வாங்கி கொடுங்க. ரொம்ப வயசானவாளா இருக்காளா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. இல்ல அவளுக்கு கொஞ்சம் உங்கள்ட்ட வசதி இருக்கு, அவளுக்கு ஏதோ கண்ணுல பிரச்சனைன்னா அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லாம யாராவது படுத்துட்டு இருக்காளா, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேருங்க. சின்ன சின்ன உபகாரங்கள், படிக்க முடியாம ஏதாவது குழந்தைகள் கஷ்டப்படுறதா செய்யுங்க. ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்படுறாளோ பண்ணுங்க. உதவி செய்தவர்களுக்கு, அதுவும் ஊனமுற்றவர்களுக்கு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் சொல்லுவா இல்லையா, அவர்களுக்கு உதவி செய்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் அவர். சோ நல்ல விஷயங்கள் செய்யறதோட கெடுதல் செய்யாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். அவருக்கு கோபம் வர வைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்து வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, வேற என்னென்ன பண்ணணும், இல்ல இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி எல்லாம் கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நான் கண்டிப்பா பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்றேன். சரியா? முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு உபகாரமா இருக்க கத்துக்குங்க.
பொய் பேச வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம், திருட வேண்டாம் இல்லையா? இதெல்லாம் தவறான காரியங்கள். சின்னதா பண்றது நம்மளுக்கு கஷ்ட காலத்துல பெருசா வந்து மாட்டிப்போம். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாம இருக்கலாமே, அதுக்காக சொல்றேன். சரியா? இதெல்லாம் பண்ணுங்கோ. எல்லாருக்கும் எல்லா விதமான நலனும் வளனும் வந்து சேரட்டும். ஸோ திரிகணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போய் அன்னைக்கு நிவர்த்தி எல்லாம் பண்ணுங்கோ. முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமைகள்ல இந்த பாராயணத்தை பண்றதுக்கு மறக்கவே மறக்காதுங்கோ. இந்த மந்திரத்தோட சேர்ந்து சனியினுடைய அஷ்டோத்திரமும் நான் தரேன். வன்னி இலை மறக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அதுல நீங்க அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்ல பலன்களை தரும். அடுத்தடுத்த பதிவுகள்ல இனியும் இம்பார்ட்டன்டான நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். மீண்டும் சந்திப்போம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா பண்ணீங்கோ. அடுத்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாமே ப்ளீஸ். ஓகே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.